அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு போர் முடிந்ததற்கு பின்னால் வெயிலினுடைய உஷ்ணம் அதிகமாக இருந்தால் மரத்தினுடைய நிழல்களிலே ஓய்வெடுக்க முற்படுகிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மரத்தினுடைய நிழலிலே படுத்து உறங்கலாம் என்று முன்னேறுகிறார்கள். அந்த மரத்தின் அடியிலே உறங்குகிறார்கள். தன்னுடைய ஆயுதத்தை அந்த மரத்திலே தொங்க விடுகிறார்கள். தொங்க விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது முஷ்ரிக்கீன்களிலிருந்து ஒருவர் பெருமானாரை கொல்ல வேண்டும், இதுதான் சமயம் என்று ஓடி வந்து பெருமானாரினுடைய ஆயுதத்தை எடுத்து பெருமானாரை எழுப்பி மிரட்டுகிறார். என்னை பார்த்தால் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுத்தமாக உம்மை பார்த்தால் எனக்கு பயமே இல்லை என்றார்கள். அடுத்து அவர் கேட்கிறார், மையம் நறுக்க மின்னி, என்ன பயமே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, நான் நினைத்தால் உங்களை கொன்று விடுவேன். என்னிடத்திலிருந்து உங்களை பாதுகாக்க கூடியவர் யாராவது இருக்கிறாரா? யார் பாதுகாப்பார் என்று கேட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தான் பாதுகாப்பான் என்றார்கள். 3 முறையும் அவர் இதே கேள்விதான் கேட்டார்கள். அந்த 3 கேள்விக்கும் பெருமானார் இதே பதிலை தான் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அவரையே அறியாமல் ஆயுதம் கீழே விழுந்து விட்டது. உடனே பெருமானார் அந்த ஆயுதத்தை தன்னுடைய முபாரக்கான கரத்திலே ஏந்தி விட்டார்கள். எடுத்துவிட்டு அதே கேள்வி, அவர் கேட்ட அதே கேள்வி இப்போது பெருமானார் கேட்கிறார்கள், மையம் நவுக மின்னி, இப்போது என்னிடத்திலிருந்து உம்மை பாதுகாக்க கூடியவர் யார் என்று கேட்டதற்கு, குன் ஹைர ஆஹிதின், எடுக்கக்கூடிய ஆயுதங்களை ஏந்தக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் முஃமினாக ஆகிவிடுங்கள், கலிமா சொல்லிவிடுங்கள் என்று சொன்னதும் அவர், எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை, ஆனால் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து தருகிறேன், ஒருபோதும் இதற்கு பின்னால் உங்களை கொல்லுவதற்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன். அதே போல் வலா அகூனு மஅ கௌமின் யுகாத்திலூனக, உங்களை கொல்லுவதற்கு சதி திட்டம் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்திலேயும் நான் செல்ல மாட்டேன் என்பதாக சொன்னதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவருக்கு அவருடைய உயிரை அவருக்கே கொடுத்து விடுகிறார்கள். ஒரு விஷயம் கூட, தீண்டுதல் கூட அவருக்கு பெருமானார் செய்யவே இல்லை. அவர் சென்றார், தன்னுடைய சமூகத்துக்கு செல்லுகிறார். பெருமானாரை கொன்றுவிட வேண்டும் என்று வந்தவர் தான் அவருடைய சமூகத்திற்கு சென்று என்ன சொன்னார் தெரியுமா? மக்களிலேயே மனிதர்களிலேயே ஆக சிறந்த பண்பாளரான ஒரு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஒரு சீதேவியுடைய இடத்திலிருந்து தான் அவரை பார்த்துவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் என்பதாக பெருமானாருக்கு அவர் மகுடம் சூட்டுகிறார். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் பழிவாங்காதவர்களாக பண்பாளராகவே இருந்தார்கள்.